வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பேரா சுல்தானை கட்டியணைக்க முயற்சித்த பெண்ணுக்கு 3 நாள் தடுப்பு காவல். சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவை கட்டியணைக்க முயற்சித்த பெண்ணை 3 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பெண் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நூர்டீன் தெரிவித்தார். நேற்று இப்போவில் பேரா மாநில அளவில் நடைபெற்ற நாட்டின் 68வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் பேரா மாநில கீதம் பாடப்பட்டு கொண்டிருந்த போது பிரமுகர் நின்றிருந்த முதல் வரிசையில் ஊடுருவிய 41 வயது பெண் பேரா சுல்தானை கட்டியணைக்க முயற்சித்த போது மெய்க்காவலர்களால் வளைத்து பிடிக்கப்பட்டார். இப்போவில் வர்த்தக தளம் ஒன்றில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் உயிருடச் சேதம் எதுவும் நிகழவில்லை என்ற போதிலும் அந்த வர்த்தக தளம் கடுமையாக சேதமுற்றதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் அபாங் ஜைனல் அபிதீன் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். நேற்று காலை 4:58 மணியளவில் இப்போ பனோரமா லப்பாங்கன் பர்டானாவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக 43 வயது மாது ஒருவர் போலீசில் புகார் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 68வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி அரசாங்கம் அறிவித்த 100 ரிங்கேட் சாரா உதவித்தொகை நேற்று முதல் பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த 100 ரிங்கேட் தொகையில் மைகார்ட் அட்டையை பயன்படுத்தி மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். 100 ரிங்கேட் சாரா உதவித்தொகையை பெறுவதற்கு நாடு முழுவதும் 22 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கடைகளில் மக்கள் மைகார்ட்டை பயன்படுத்திய பொருட்களை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பதை இன்று பரவலாக காண முடிந்தது. ஹைலக்ஸ் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் 2 வங்காளதேச தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் பஹாங் லிப்பிஸ் கம்போங் தஞ்சோங் கஹாய் அக்ரோபொலிட்டன் கஹாய் தோட்டத்தின் பிரதான சாலையில் நிகழ்ந்தது. கடும் காயங்களுக்கு ஆளான 24, 26 வயதுடைய 2 வங்காளதேச தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக லிப்பிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் மன் தெரிவித்தார். நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் நேற்று கோலாகலமாக கொண்டாடியது. வாரியத்தின் தலைவர் RSN ராயர் தலைமையில் ஒரே வண்ணமயமாக நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் 186 பேர் கலந்து கொண்டு நிகழ்விற்கு பெருமை சேர்த்தனர். பங்கேற்றவர்கள் அனைவரும் இந்தியர்களின் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தது. மலேசியர்களின் ஒற்றுமை உணர்வு சின்னமாக தேசிய கொடி விளங்குகிறது என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். இந்த நாட்டின் மேன்மைக்கும் பொருளாதார உயர்விற்கும் இந்த சமூகம் முதுகெலும்பாக விளங்கியதை டாக்டர் லிங்கேஸ்வரன் நினைவு கூர்ந்தார். டுங்கோன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் ஹசான் முகமது ரம்லிக்கு சொந்தமான வாகனம் ஒன்று தீயில் சேதமுற்றது. இன்று மதியம் 12:47 மணியளவில் கிழக்கு கரையின் LPT 2 நெடுஞ்சாலையில் கொலத்ரங்கானு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதில் டொயோட்டா வெல்ஃபயர் வாகனம் 95 விழுக்காடு சேதமுற்றதாக கர்த்தை தீயணைப்பு மீட்பு படை அதிகாரி ரொஹயா ஜாமில் தெரிவித்தார். இந்த தீச்சம்பவத்தில் ஓர் ஆடவரும் ஒரு பெண்ணும் உயிர் தப்பியதாக அவர் குறிப்பிட்டார். நமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக திகழ கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் அரசாங்கம் சமயத்திற்கும் முன்னுரிமை வழங்கி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த நாட்டில் உள்ள சமய சார்புடைய பல அமைப்புகள் மாணவர்களுக்கு சமய கல்வியை புகுட்டி வருகிறது. அந்த வகையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பல மாநிலங்களில் சமய போதனைகளை வழங்கி வருகிறது. இளையோர் சமய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள பேரா செமோர் கந்தன் ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலயத்தில் பேரா மாநில இந்து தர்ம மாமன்ற ஏற்பாட்டில் திருப்புகழ் பாராயண பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அந்நிகழ்வில் திருப்புகழின் மேன்மை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பாராயணம் என்பது அருணகிரிநாதர் அருளிய பலத்தை தரவல்லதாகும். பாடலில் முதல் வரியிலேயே அதன் தனித்துவத்தை உணர முடியும். அந்த பாடல் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்க வல்லது என்று புகழாரம் சூட்டப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.